ஊதப்பட்ட ஒரு பலூன் மாதிரி என் வாழ்க்கை வெளியே அழகாக தெரிகிறது. ஆனால் உள்ளே தனிமையும் வெறுமையையும் தவிர எதுவுமே இல்லை. எவ்வளவு வலிக்கிறது என்று எனக்கு சொல்லவும் பயம். ஏனென்றால் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி குளிர் காய்பவர்கள் இங்கே அதிகம். நேசிக்கிறேன் என்று சொல்லி மன அழுத்தம் கொடுப்பதும் துஷ்பிரயோகம்தான். மன்னிக்கிற அளவுக்கு நான் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. ஆனால் செத்து போகிற அளவுக்கு சகித்து விட்டேன். என்னிடம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆனால் திரும்ப பதில் கேட்க விருப்பமே இல்லை. ஏனென்றால் அது என்னை காயப்படுத்தும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு நல்லது நடப்பதற்கு நேரம் எடுக்கும் என்று தெரியும். ஆனால் ஒத்து வராததே நீண்ட காலம் கூடவே இருக்கும் என்று எனக்கு சத்தியமாக தெரியாது. ஈர்ப்பும் கவர்ச்சியும் பிரமிக்க வைக்கும். ஆனால் எப்போதும் இருப்பை தக்க வைக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். சொல்கிற வார்த்தைகளும் செய்கிற செயல்களும் சில வேளைகளில் இதயத்தை உடைக்கும். ஆனால் சொல்லாததற்கும் தெரியாததற்கும் இன்னும் சக்தி அதிகம். அது நொறுக்கிவிடும். இதுவரை செலவழித்த நேரங்கள் முழுவதும் வீழ்ந்தான். கடலில் கொட்டிய களிமண் மாதிரி. இழந்தவர்கள் கையில் மிச்சம் இருப்பது கண்ணீர் என்ற சாபம்தான். என் இழப்பு யாருக்கு பாதிப்பில்லையோ என் இருப்பு அங்கே அர்த்தமற்றது. பெரிய முயற்சிகள் கூட வெற்றி அளிக்காது. ஏனென்றால் அதை சிறிய தவறுகள் தான் தீர்மானிக்கிறது. தகுதியையும் தரத்தையும் உருவாக்கிக் கொள்ளும் எதுவும் சுயமரியாதையை எதிர்பார்க்கும். சரியான நேரத்தில் தான் என் இதயத்தை உடைத்தாய். இல்லை என்றால் நீ வெளியேறுவதற்கு வழி இருந்திருக்காது. ரொம்ப நன்றி.